12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸில் நாம் 6th சாப்டர் இதுவரையும் பார்த்து முடிச்சிருக்கோம். 6th சாப்டரில் வந்து மொத்தம் 8 ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த 8 ப்ரோக்ராம்ஸை 3+3+2 அப்படின்னு 3 வீடியோஸாக நம்ம பார்த்துருக்கோம். இதுவரையும் அதை பார்க்காதவங்க 12th ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்னே நம்ம பிளேலிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதில் பாருங்கள். ஸோ அதில் ஃபஸ்ட் கொஸ்டினை பொறுத்தவரையும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ட்ரை த ஃபாலோயிங் கோட் இந்த எபோவ் ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கோடை ட்ரை பண்ணுங்கள் மேலே இருக்கக்கூடிய ப்ரோக்ராமுக்குன்னு. பேஜ் நம்பர் 110 வந்து அப்படி ஒரு ப்ரோக்ராம் எதுவும் இல்லை. ஸோ அதனால் இதை நாம் எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எழுதணுன்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த கொஷினை நாம் வந்து தனியாக ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்த கொஷினான செகண்ட் கொஷின், evaluate the following function and write the output அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பில்டின் ஃபங்க்ஷனுக்கான அவுட்புட் எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஒன் எவால் அப்படின்ற ஃபங்க்ஷன், அடுத்தது ஸ்கொயர் ரூட் அண்ட் அப்சல்யூட் அப்படின்ற ஃபங்க்ஷன், அடுத்தது ceil அப்படின்ற ஃபங்க்ஷன், அப்புறம் ஃப்ளோர்ன்ற ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு இதோடைய பர்பஸ் என்ன, இந்த ஃபங்க்ஷன் என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த ஃபங்க்ஷனுடைய ரிசல்ட் என்ன இருக்குன்றதை நாம் மேனுவலாக நம்ம கால்குலேட் பண்ண முடியும். சைட் பை சைடாக மேனுவலாக மட்டும் இல்லாமல் ப்ரோக்ராம் இன்ட்ராக்டிவ் மோட்லேயே நாம் வந்து இதை எவாலுவேட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எவால்னா என்ன, ஸ்கொயர் ரூட்னா என்ன, எஸ்கியூஆர்டினா என்ன, ஏபிஎஸ்னா என்ன, சீல்னா என்ன, ஃப்ளோர்னா என்னன்றது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சரி, ஃபஸ்ட் நாம் பைத்தான் ஃபங்க்ஷனை பொறுத்தவரையும் எப்படி பிரிக்கிறாங்கன்னா, மொத்தம் 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க நம்மளுடைய புக்ஸை பொறுத்தவரையும். நம்பர் 1 பில்டின் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன். ஒன்று ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன், அதுவும் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன். ரெண்டாவது காம்போசிஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. பில்டின் ஃபங்க்ஷனை பாருங்கள், அதில் வந்து 2 விஷயமா இருக்குது. நம்பர் 1 வித் யூஸிங் மேத் மாடியூல். மேத் அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஒரு சில ஃபங்க்ஷன் இருக்குது, யூஸ் பண்ணாமல் ஒரு சில ஃபங்க்ஷன் இருக்குது. மேத் மாடியூல் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம சப்ஜெக்டை பொறுத்தவரையும், நம்ம லெசனை பொறுத்தவரையும் ஃப்ளோரு, சீலு, எஸ்கியூஆர்டி இது எல்லாமே வந்து யூஸிங் மேத் மாடியூல் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். இல்லை மேத் மாடியூல் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஏபிஎஸ், ஓஆர்டி, சிஹெச்ஆர், பின்னு, டைப்பு, மின்னு, மேக்ஸிமம்னு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அது வந்து மேத் யூஸ் பண்ணாமல் அதோடைய ஒவ்வொரு விஷயத்தோடைய பர்பஸ் என்னன்றதை பார்க்கலாம். ரெண்டாவது காம்போசிஷன் ஃபங்க்ஷன். காம்போசிஷன் ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம், ஒரு ஃபங்க்ஷன் வந்து நெஸ்டிங் ஆஃப் ஃபங்க்ஷனாக இருக்கும். அதில் த வேல்யூ ரிட்டர்ன் பை அ ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ண வேல்யூவை இன்னொரு ஃபங்க்ஷன் என்னவா எடுத்துக்கணும்னா ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்கும். த வேல்யூ ரிட்டர்ன் பை அ ஃபங்க்ஷன் மே யூஸ்ட் ஆஸ் அன் ஆர்குமெண்ட். அது ஆர்குமெண்ட்டாக யூஸ் பண்ணப்படலாம், அந்த ரிசல்ட் வந்து ஆர்குமெண்ட்டாக யூஸ் பண்ணப்படலாம். யார்கிட்டேருந்து, ஃபார் அனதர் ஃபங்க்ஷன் என்ன நெஸ்டட் மேனரில் உபயோகப்படுத்தப்படலான்னு. அது நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். அதாவது 2 ஃபங்க்ஷன், அதில் ஒரு ஃபங்க்ஷன் நெஸ்டிங்கில் உள்ளே இருக்கும், இன்னொரு ஃபங்க்ஷன் வெளியே இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனோட ரிசல்ட்டை வெளியே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்கும் அப்படின்றது தான் ஃபஸ்ட் லைனுக்கான ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கான மீனிங். இதுக்கு பேர் தான் நம்ம காம்போசிஷன்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், எவால் 25 into inside the bracket 25 into 2 minus 5 star 4. இது நம்ம டேரெக்டாக எவால் இல்லாமலே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் 20 ப்ரையாரிட்டி அடிப்படையில் மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுன்றதுனால 25 into 2 வந்து 50 அண்ட் ரெண்டாவது 5 into 4 ஒர்க் ஆகும். ஸோ தட் இஸ் 5 4s are 20. அப்போ இங்கே 50, இங்கே 20, 50 minus 20 that is 30. ஓகே, இதே மாதிரி தான் இந்த வேலையை தான் வந்து எவால் அப்படின்ற ஃபங்க்ஷனும் பண்ண போது. திஸ் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு எவாலுவேட் த வேல்யூ ஆஃப் த ஸ்ட்ரிங். அந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூவை வந்து எவாலுவேட் பண்ணும். சரி, இப்போ இதுக்கு வந்து பைத்தானுடைய இன்ட்ராக்டிவ் மோடே போதுமானது. ஸ்கிரிப்ட் மோடை நாம் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இப்போது எவால் அப்படின்ற ஃபங்க்ஷனை டைப் பண்ணுங்கள். எவால் ஆஃப் சிங்கிள் கொட்டேஷனை ஓப்பன் பண்ணி சிங்கிள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 25 star 2 minus 5 star 4. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஒர்க் ஆகும், 25 star 2 அப்படின்றது, ரெண்டாவது 5 star 4, மூணாவது 25 ஸ்டாரில் ரிசல்ட் வந்து 50 கிடைக்கும். 5 star 4 அப்படின்றதில் நமக்கு 20 கிடைக்கும். ஸோ நமக்கு கிடைக்க வேண்டிய ரிசல்ட் 30 அப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஓகே, அடுத்தது நாம் கவனிக்க வேண்டியது வந்து செகண்ட் ஃபங்க்ஷன் மேத் டாட் ஸ்கொயர் ரூட்
அடுத்தது ஏபிஎஸ் ஆஃப் -81 அப்படின்றது. ஓகே, இதில் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பில்டினை பொறுத்தவரையும் யூஸிங் மேத் மாடியூல் யூஸ் பண்ணணும், வித்தவுட் யூஸிங் மேத் மாடியூல்னு ரெண்டு இருக்குது. ஸ்கொயர் ரூட்டை பொறுத்தவரையும் யூஸிங் மேத் மாடியூல் தான். ஒருவேளை மேத் மாடியூல் யூஸ் பண்ணலன்னா என்ன ஆகும்னா அந்த சொல்லுது பாருங்கள், த நேம் மேத் இஸ் நாட் டிஃபைன் அப்படின்னு. அப்போது அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது இம்போர்ட் MATH இம்போர்ட் மேத் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்து முடிச்சுட்டு என்டர் தட்டினதுக்கப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூவை நம்ம கொடுத்தா இட் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸிக்யூட். வந்துருச்சா? இப்போது 9.0ன்னு உங்களுக்கு கிடச்சிருக்கா? ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு அப்சல்யூட் ஃபங்க்ஷன் என்னென்னு நமக்கு தெரியணும், நம்பர் 1. ரெண்டாவது SQRTன்னா என்னென்னு தெரியணும். ரெண்டையும் தெரிஞ்சுட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, ABS அப்படின்றது ரிட்டர்ன்ஸ் த அப்சல்யூட் வேல்யூ. த ஆர்குமெண்ட் மே பி அண்ட் இன்டீஜர் ஆர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட். அதாவது என்ன வேல்யூ இருக்கோ அதோட அப்சல்யூட் வேல்யூ நமக்கு தரும். உதாரணமாக -81ன்ற ஒரு வேல்யூ ஒன்று கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அப்சல்யூட்குள்ளே ABS ஆஃப் -81ன்னு நம்ம ஒன்று கொடுக்குறோம். அப்படி நம்ம கொடுத்தா நமக்கு என்ன ரிசல்ட் தரும் அப்படின்னா, தட் இஸ் அந்த மைனஸை எடுத்துகிட்டு வெறும் 81 மட்டும் தான் தரும். உதாரணமாக நான் உங்களுக்கு இதை போட்டே காமிச்சிடுறேன். ABS ஆஃப் -81 அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்கள், 81ன்றது கிடைக்கும். அதுவே ABS ஆஃப் -8.5 அப்படின்னு கொடுத்தா அந்த 8.5 மட்டும் எடுத்துகிட்டு மைனஸை விட்டுரும். இதே மாதிரி தான் சைன் இருந்தால் சைனை விட்டுரும், சைன் இல்லைன்னா ஆக்சுவலாக என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அப்படியே கிடைக்கும். ABS ஆஃப் அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துக்கோங்க. ABS ஆஃப் 90 அப்படின்னு கொடுத்தா 90ன்றது அப்படி நமக்கு தரப்போகுது. அவ்வளோதான், தட்ஸ் ஆல். இப்போ மேத் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்சல்யூட் ஆஃப் -81 என்ன வருதுன்னு பாருங்கள். MATH.SQRT. அதுக்குள்ளே நம்ம கொடுக்க வேண்டியது இந்த இதில் நாம் ஒரு விஷயம் கவனிக்கணும். மேத் டாட் அப்படின்னு கொடுத்தாலே உங்களுக்கு வந்து கீழே உங்களுக்கு ஃபங்க்ஷன் சஜஷன்ஸ் வருது பார்த்தீங்களா? ஸோ எஸ்ன்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக எஸ் இருக்கக்கூடிய எல்லாமே வரும். SQன்னு கொடுத்தா ஸ்கொயர் ரூட் வந்துடும். ஒரு டேப் ஒன்று கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போது அடுத்தது அப்சல்யூட். அதான் நம்ம கொஷினில் கொடுத்துருக்காங்க -81. ஓகே, -81 அப்சல்யூட் ஆஃப் -81 ரிசல்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், தட் இஸ் 81. அப்போ 81 ஸ்கொயர் ரூட் SQRTன்றது வந்து ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான். அது என்ன பண்ணும், ரிட்டர்ன்ஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். அதாவது அந்த ஆர்குமெண்ட்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கான ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிச்சி தர்றது தான் SQRTயோடைய ஒர்க். அப்போ இப்போ நமக்கு ABS ஆஃப் -81ன்றது வந்து 81 மாறி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81ன்றது 81 ஸ்கொயர் என்ன, 9 9s are 81. அப்போ நமக்கு 9 கிடைக்கணும். கிடைக்குமானா கிடைக்காது. ஏன் கிடைக்காது அப்படின்னா அந்த சொல்லுது பாருங்கள், த நேம் மேத் இஸ் நாட் டிஃபைன் அப்படின்னு. அப்போது அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது இம்போர்ட் MATH இம்போர்ட் மேத் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்து முடிச்சுட்டு என்டர் தட்டினதுக்கப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூவை நம்ம கொடுத்தா இட் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸிக்யூட். வந்துடுச்சா? இப்போது 9.0ன்னு உங்களுக்கு கிடச்சிருக்கா? ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது ஸ்கொயர் ரூட்டை பார்த்தாச்சு. ஸ்கொயர் ரூட்டை பார்த்ததுக்கப்புறம் நம்ம இப்போது செய்ய வேண்டியது வந்து math.ceil, அதே மாதிரி math.floor. math.ceil, math.floor இந்த ரெண்டுக்குமே நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த ரெண்டுமே வந்து யூஸிங் மேத் மாடியூல். அப்போ அதே மாதிரி நம்ம இம்போர்ட் இது வேணும். இப்போ ஏற்கனவே இம்போர்ட் நம்ம பண்ணியிருக்கிறதுனால நம்ம அதில் டேரெக்டாகவே கொடுத்துக்கலாம். முதல்ல ஃப்ளோர்னா என்ன சீலிங்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஓகே, ஃப்ளோர் ஃபங்க்ஷன் அண்ட் சீல் ஃபங்க்ஷன் ரெண்டுமே கிட்டத்தட்ட என்ன பண்ணணும்னா ஒரு வேல்யூவை ரவுண்ட் பண்ணும், அதாவது ஃப்ராக்ஷன் இல்லாமல் இன்டீஜராக மாற்றும். பட் அந்த இன்டீஜராக மாற்றுறதுல தான் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆகுது. ஒன்று ஃப்ளோர் அப்படின்றது என்ன பண்ணணும்னா, த 2.31 அப்படின்னு இருக்குதுன்னா அதை ஃப்ராக்ஷனை கட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணிடும், 2ன்னு கன்சிடர் பண்ணிக்கும். அதுவே சீலிங் என்ன பண்ணுன்னா 2.31 வந்து அப்படியே ரவுண்டாக்கி அதை 3 மாற்றிடும். ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், த ரிட்டர்ன்ஸ் த இன்டீஜர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸுக்கு லெஸ் தென் இல்லைனா அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய இன்டீஜராக அது கன்வெர்ட் பண்ணிக்கும். சீல் வந்து ரிட்டர்ன்ஸ் த இன்டீஜர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். அது இன்டீஜரை ரிட்டர்ன் பண்ணும். எக்ஸுக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அது வந்து எக்ஸுக்கு கிரேட்டர் தென்னாகவும் இருக்கலாம் இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கலாம் அப்படின்றது. அப்போ 3.5ன்னு நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இங்கே 3.5ன்னு இருக்குன்னா ஃப்ளோர் என்ன பண்ணும், 3 மாற்றும்.
அண்ட் சீலிங் என்ன பண்ணிடும், அதை வந்து 4 வந்து மாற்றிடும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய எக்ஸ்பிரஷனுக்கு போங்க. நம்மளுடைய எக்ஸ்பிரஷன் என்ன சொல்லுது, 3.5 + 4.6. 3.5 3 + 4 நமக்கு என்ன 7. 0.5 + 0.6 வந்து 1.1. அப்போ 7 + 1.1 8.1. அப்போ 8.1ன்னு ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃப்ளோர் வந்து அதை 8ன்னு மாற்றும், சீலிங் வந்து அதை 9ன்னு மாற்றிடும். அவ்வளோதான். ஸோ இப்போ அதை பண்ணி பார்க்கலாமா? ஓகே, இப்போது மேத் MATH மேத் டாட் ceil 3.5 + 4.6. சரி, என்ன ரிசல்ட் வரணும்? சீலிங் இருக்குல்ல, சீலிங் இருந்தால் என்ன பண்ணணும், 9 ஆக்கணும். 8.1 9 ஆக்கணும். 9 ஆக்கிருச்சா? the same thing you just do it for the floor. அது என்ன பண்ணணும், 8 ஆக்கும். 8.1 அது வந்து 8 ஆக்கி தரும். சின்ன நம்பராக கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இங்கே சொல்ல வேண்டியது FLOOR. ஓகே, என்டர் தட்டுங்க. 8 ஆக்கிருச்சா? அவ்வளோதான். ஸோ செகண்ட் கொஷின் ஓவர். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, இந்த கொஷின்ஸில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, டவுட் கேட்காம விடாதீங்க.